இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கிருஷி சோபால். பழங்களின் ராஜாவான மாம்பழத்தை பற்றி பேசுகின்றோம். இது நாட்டின் பெருமையாக இருக்கின்றது. பெருமை எப்போது நிலைத்திருக்கும் என்று சொன்னால், மன்னரின் உடல்நிலை மிகவும் நன்றாக இருக்கும்போதுதான். எப்போது ஆரோக்கியமாக இருப்பார் என்று சொன்னால், நவீன தொழில்நுட்பத்துடன் சிகிச்சை அளிக்கப்படும் போதுதான். செடிகள் கத்தரிக்கும் போது, மண் சோதிக்கப்படும் போது, சொட்டு நீர் பாசனம் இருக்கும்போது, தழைக்கூளம் போடுவதில் கவனம் செலுத்தப்படும் போது, ப்ரூனிங் செய்யப்படும் போது, கிராஃப்டிங்கில் கவனம் செலுத்தப்படும் போது, இவ்வாறான பல தொழில்நுட்ப அம்சங்கள் இருக்கின்றன. இதை பயன்படுத்தி மாம்பழத்தை மிகவும் ஜூசியாக வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல், விவசாயிகள் உண்மையில் தங்கள் கடின உழைப்புக்கு இரட்டிப்பு வெகுமதியை பெறுகிறார்கள். அது எப்படி? முதலில் இந்த ரிப்போர்ட்டை பார்ப்போம். பின்னால் மீண்டும் நாங்கள் திரும்பி வருவோம். வேளாண் விஞ்ஞானிகளும் எங்களுடன் இருக்கிறார்கள். விவசாயிகளிடமிருந்து கேள்விகளை பெறுவோம். மாம்பழம் வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல காலநிலையில் நன்றாக வளரக்கூடியது. கடல் மட்டத்திலிருந்து 600 மீட்டர் உயரம் இதற்கு மிகவும் சிறந்தது என்று கருதப்படுகின்றது. மாம்பழத்தின் நல்ல வளர்ச்சிக்கு 21 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உகந்ததாக கருதப்படுகின்றது. ஆனால் இது 5 முதல் 44 டிகிரி வரை தாங்கும். அதிகப்படியான வெப்பம், குறைந்த ஈரப்பதம் மற்றும் பலத்த காற்று ஆகியவை மரத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மழை பொழிவை பற்றி பேசினால் வருடத்திற்கு 75 முதல் 375 சென்டிமீட்டர் மழை மா சாகுபடிக்கு ஏற்றதாகும். மிக குறைந்த மழை பொழிவு உள்ள பகுதிகளில் நீர்ப்பாசனம் அவசியமாகும். தோட்டத்தில் அதிகப்படியான ஈரப்பதம் பூஞ்சை நோய்களுக்கு வழிவகுக்கின்றது. மேலும் சுவை மற்றும் சேமிப்பு திறன் என்பது குறைகின்றது. எனவே மாம்பழ தோட்டத்திற்கு சரியான இடத்தை தேர்ந்தெடுப்பது அவசியம் ஆகின்றது. மா சாகுபடிக்கு மண்ணின் ஆழம் 130 சென்டிமீட்டர் அல்லது அதற்கு மேல் உள்ள இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். மண் நடுநிலையாக இருக்க வேண்டும், அதாவது 6 முதல் 7.5 வரை இருக்க வேண்டும். மண்ணில் அதிக சோடியம் மற்றும் கால்சியம் உள்ளடக்கம் என்பது இருக்கக்கூடாது. மண்ணில் கரிமப் பொருட்கள் 0.5% இருக்க வேண்டும். மா சாகுபடிக்கு அத்தகைய இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், அல்லது தோட்ட இடம் என்பது அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். மாசுபாடு மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தவிர்க்க தொழிற்சாலைகளிலிருந்து விலகி இருக்கும் இடமாக இருக்க வேண்டும். GPS குறியிடப்பட்ட இருப்பிடம் என்பது உற்பத்தியை கண்டறியும் திறனை உறுதி செய்கின்றது. இதனால் பின்னர் உற்பத்தியை எளிதாக அடையாளம் காண முடியும். மா மரக்கன்றுகளை நடுவதற்கான நிலம் ஒரு குறிப்பிட்ட முறையில் தோண்டப்படுகின்றது. இது பிளான்ட் ஜியாமெட்ரி என்று அழைக்கப்படுகின்றது. இது தாவரத்திற்கு போதுமான சூரிய ஒளி, காற்று மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. நிலத்தை தயார் செய்வதற்கு முன் மண்ணை ஆழமாக உழுது அதனை சமன் செய்ய வேண்டும். கோடை காலத்தில் 1 மீட்டர் ஆழமுள்ள குழிகள் தோண்டப்பட்டு 2 முதல் 4 வாரங்களுக்கு திறந்த வெயிலில் அதனை விட வேண்டும். செடியை மையத்தில் நீங்கள் வைக்க வேண்டும். மேலும் தரையில் இருந்து சரியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். செடியை சுற்றி ஒரு சிறிய குழியை உருவாக்கி உடனடியாக நீர்ப்பாசனத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, மண் பரிசோதனை மற்றும் சொட்டு நீர் பாசனம் என்பது மா விவசாயத்தில் புதிதாக புரட்சியை ஏற்படுத்தி வருகின்றன. ஒரு மா மரம் என்பது சரியாக இருக்க வேண்டும் என்றால் இதனை செய்வது மிகவும் அவசியமாகும். ஒரு மாமரம் சரியாக காய்க்க வேண்டுமென்றால் அதற்கு தொடர்ந்து உரங்கள் மற்றும் எருவை இடுவது மிகவும் முக்கியம். மரத்தின் வயது 1 வருடம் என்றால் 10 முதல் 15 கிலோ மாட்டுச்சாண உரம், 100 கிராம் நைட்ரோஜன், 50 கிராம் பாஸ்பரஸ், 100 கிராம் பொட்டாஷ் தேவைப்படும். மரத்தின் வயது 5 ஆண்டுகள் என்று சொன்னால் 30 முதல் 40 கிலோ மாட்டுச்சாண உரம், 500 கிராம் நைட்ரஜன், 250 கிராம் பாஸ்பரஸ், 500 கிராம் பொட்டாஷ் தேவைப்படும். 10 வயதுடைய பழ மரங்கள் என்று சொன்னால் மாட்டுச்சாண உரம் 50 முதல் 60 கிலோ, நைட்ரஜன் 1 கிலோ, பாஸ்பரஸ் 500 கிராம், பொட்டாஷ் 1 கிலோ தேவைப்படும். ஜூன் ஜூலை மாதங்களில் பயிர் மழைக்கு முன் உரங்களை நீர்ப்பாசனத்துடன் சேர்த்து இட வேண்டும். ஜிங்க், போரான் மற்றும் அயன் போன்ற நுண்ணூட்டச்சத்துக்களும் தேவைப்படுகின்றன. இதனை இலைகளில் தெளிக்க வேண்டும். மாம்பழ தோட்டத்தை எப்போதும் கத்தரித்து சுத்தமாக வைத்திருங்கள். பழைய, உலர்ந்த அல்லது நோயுற்ற கிளைகளை நீங்கள் வெட்ட வேண்டும். ஒவ்வொரு வருடமும் லேசான சீரமைப்பு என்பது மரத்தின் அளவை பராமரிக்கும் மற்றும் சிறந்த பழங்களை உற்பத்தி செய்யவும் உதவுகிறது. அதிக அடர்த்தி கொண்ட தோட்டங்களில் சூரிய ஒளி ஆழமாக ஊடுருவ அனுமதிக்க கத்தரித்தல் இன்னும் முக்கியமானது. கிராஃப்டிங் என்பது மா சாகுபடியில் பயன்படுத்தப்படும் ஒரு நுட்பமாகும். இது உற்பத்தியை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் மகசூலை அதிகரிக்கவும் இது உதவுகின்றது. மாம்பழ வகைகளை சிறந்ததாக்குகிறது. மாம்பழ தோட்டத்தில் என்னென்ன நவீன நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பார்த்தீர்கள். உங்களுக்கு காட்டிய இதில் நீங்கள் அதை எளிய மொழியில் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இது தொடர்பாக விவசாயிகளின் மனதில் கேள்விகள் உள்ளன. அத்தகைய ஒரு விவசாயி எங்களுடன் இணைந்திருக்கின்றார். விவசாயி ராஜ்குமார் சிங்.
உங்கள் கேள்வியை கேளுங்கள். எங்க கேள்வி என்னன்னா, எங்க பழத்தோட்டம் பழையதாயிடுச்சு. பழங்கள் மிக குறைந்த அளவிலேயே வருது. மேலும் தரமும் குறைவு. அதனால எங்க லாபம் குறைஞ்சு வருது. இதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்க? ராஜ்குமார் கேட்ட கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வி. ஏனென்றால் நீங்கள் பார்த்தால் பெரும்பாலான மாம்பழ தோட்டங்கள் உத்தரப்பிரதேசத்தை பற்றிய பேசினால் மாம்பழம் தோராயமாக 2,70,000 ஹெக்டேர்களில் பயிரிடப்படுகிறது. எனவே கிட்டத்தட்ட 40 முதல் 50% பழத்தோட்டங்கள் பழமையானவை அல்லது மிகவும் பழமையானவை. மக்கள் 40 அல்லது 50 வயதை அடைவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதன் உற்பத்தி கிட்டத்தட்ட பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. எனவே இது எங்கள் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் லாபகரமானது அல்ல. எனவே எங்கள் நிறுவனம் மாம்பழத்தின் உயரத்தை அதிகரிக்கும் புத்துணர்ச்சி மற்றும் இனப்பெருக்க நுட்பத்தை உருவாக்கியுள்ளது. நீங்கள் அதை கிட்டத்தட்ட பாதிக்கும் குறைவாகவே வைத்திருக்கிறீர்கள். அதை செய்வோம். மற்றும் அதில் உள்ள நுட்பங்களை எப்போது வெட்ட வேண்டும், வெட்ட நேரம் என்ன, அக்டோபர் மாதத்தில் வெட்ட வேண்டுமா, எந்த உயரத்தில் வெட்ட வேண்டும், வெட்டிய பிறகு நாம் என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், இதனால் ஊட்டச்சத்துக்கள் பராமரிக்கப்படுகின்றன, சரியான நீர் மேலாண்மை உள்ளது, பூச்சி மேலாண்மை சரியாக செய்ய வேண்டும். அந்த மாமரத்தை 2ஆம் வருடத்திலேயே மகசூல் பெறும் வகையில் வளர்க்க வேண்டும். இது போன்ற பழத்தோட்டங்கள் இங்கேயும் கிடைக்கின்றன. மேலும் இந்த தொழில்நுட்பத்தை விவசாயிகளிடமும் எடுத்து சென்றுள்ளோம். மேலும் விவசாயிகளும் இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ராஜ்குமார் சிங் அவர்களே, உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய கேள்வியிலிருந்து என்னுடைய கேள்வியும் எழுந்திருக்கின்றது. நான் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் மனிஷ் மிஸ்ராவை அவர்களை பற்றி குறிப்பிட்டு இதை கேட்க விரும்புகின்றேன். ஒரு நல்ல விவசாய நடைமுறைகளை பற்றிய ஒரு கேள்வி என்பது எழுகிறது. ஒரு சிறந்த நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இதில் பேக்கிங் பற்றியும் நான் இந்த கேள்வியை சேர்க்க விரும்புகின்றேன். இதனுடைய முக்கியத்துவம் என்பது என்ன? இதனுடைய தாக்கத்தை பற்றியும் நீங்கள் சற்று சொல்லுங்கள். அடிப்படையில் இவை விவசாய நடவடிக்கைகள் பழத்தோட்டத்திலிருந்து சந்தை வரை தரமான உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. இப்போது நாம் கேப் பற்றி பேசும்போது அதில் உள்ள அனைத்து செயல்முறைகளும், அது நீர் மேலாண்மை, ஊட்டச்சத்து உணவு மேலாண்மை, பூச்சிக்கொல்லியின் பயன்பாடு, அறுவடை அல்லது அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை என உற்பத்தி செலவு குறைக்கப்பட்டு பண்ணை வருமானம் அதிகரிக்கும் வகையில் அனைத்து செயல்முறைகளையும் ஒழுங்கமைக்கிறோம். நீங்கள் பேக்கிங் பற்றி எழுப்பிய கேள்வி மிகவும் புரட்சிகரமான தொழில்நுட்பமாகும். மேலும் இது கேப்பின் மிக முக்கியமான பகுதியாகும். இந்த பேக்கிங் நுட்பத்தின் மூலம் பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை கணிசமாக குறைக்க முடியும் என்பது மட்டுமல்ல, ஆனால் அதன் நிறம் பழத்தின் நிறமாகும். அதன் சுவை, அதன் அடுக்கு, அதன் வாழ்வு அது நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், தாமத நேரமே ஏற்றுமதிக்கான அளவுகோலாகும். பேக்கிங் மூலம் உற்பத்தி செய்யப்படும் போது சரியான மணிகளை கண்டுபிடிப்பது பொதுவானது. நம்முடன் ஒரு விவசாயி இருக்கிறார். மிகவும் சுவாரஸ்யமான கதையாக இது இருக்க போகின்றது. இந்த விவசாயி தொழில் முனைவராக மாறிவிட்டார். பேக்கிங் என்பது அவருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது, மற்ற விவசாயிகளுக்கும் அது ஊக்கத்தை அளித்திருக்கின்றது. அப்படிப்பட்ட விவசாயி நம்முடன் இருக்கின்றார். விவசாயி முஸ்லிதீன் அவர்கள். இதனை பைகளில் அடைப்பது பற்றியது 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எங்கள் பழத்தோட்டத்தில் பைகளில் அடைத்து கொண்டிருந்தோம். அதனால் எனக்கு பைக்கு சரியான விலை கிடைக்கவில்லை. மேலும் எனக்கு அதிகமாகவும் கிடைக்கவில்லை. இதை பார்த்து எங்கள் தோட்டத்தில் CICSஇன் பேக்குகளை நட்டோம். பின்னர் நாங்கள் எங்கள் சொந்த உற்பத்தியை செய்ய வேண்டியிருந்தது. மேலும் நீங்களே உங்கள் பைகளை செய்து உங்கள் தோட்டங்களில் நட வேண்டும். பின்னர் நாங்கள் அதை விவசாயிகளுக்கு கொடுக்கிறோம். நாங்கள் நல்ல லாபத்தை பெறுகிறோம். இந்த விவசாயி முஸ்லிதீன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுக்க வேண்டும். அவர் வெற்றி அடைந்திருக்கின்றார். ஒரு விவசாயி தொழில் முனைவோராக மாறியிருக்கின்றார். இப்போது தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய நேயர்களும் இதன் மூலமாக உத்வேகம் பெறுவார்கள். நிகழ்ச்சியை முன்னெடுத்து செல்வோம். மற்றொரு விவசாயி இருக்கிறார். அவர் பெயர் ரமேஷ். வணக்கம். மாம்பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தண்ணீரை நிர்வகிக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம மனசில் வச்சுக்கணும்? ரமேஷ் அவர்களே, நீங்கள் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். அதில் மிகப்பெரியது காத். மேலும் தண்ணீர் மேலாண்மை மிகவும் முக்கியமானது. நாம் பார்த்தபடி எப்போது கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என 3 விஷயங்கள் உள்ளன. எவ்வளவு கொடுக்க வேண்டும். மேலும் நீங்கள் செடிகளை பார்க்கும்போது அது உங்கள் இயல்பானது. நாங்கள் 10 மீட்டருக்கு 10 மீட்டரை நிறுவுகிறோம். எனவே விவசாயிகளுக்கு எங்கள் அறிவுரை என்னவென்றால், நீங்கள் பழங்களை அறுவடை செய்வது போலவே உணவை அறுவடை செய்யுங்கள். அறுவடைக்கு பிறகு உடனடியாக 30% அளவு நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் வழங்கினால்
ஏனென்றால் நாம் மாம்பழங்களை பறித்து சாப்பிடுகிறோம். பிறகு நீங்கள் அதை உடைத்தபடி கொடுத்தால் இதற்கு பிறகு புதிய இலைகள் வரத் தொடங்குகின்றன. அந்த நேரத்தில் உரம் தேவைப்படுகிறது. பிறகு நாம் அதை பராமரிப்பதால் மழை பெய்ய தொடங்கும். செப்டம்பரில் மழை பெய்த பிறகு செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மழை கிட்டத்தட்ட முடிவடைவதை நீங்கள் காண்பீர்கள். அந்த நேரத்தில் உங்கள் பகுதி 10க்கு 10 மீட்டரில் நடப்பட்டிருந்தால், ட்ரிப் இரிகேஷன் இல்லாவிட்டால், ஊட்டச்சத்து உற்பத்திக்கு ஈரப்பதம் மிகவும் முக்கியமானது. உங்கள் வயலில் ஈரப்பதம் இருந்தால் அதற்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்க வேண்டும். இரண்டாவது, நாம் தண்ணீரை பற்றி பேசும்போது வெப்பம் அதிகரிக்கும் போது தேவைப்படும் நீரின் அளவு அதிகரிக்கிறது. ஏனென்றால் அதில் என்ன இருக்கிறது? வெப்பநிலை இன்னும் காணப்படவில்லை. 40க்கும் மேற்பட்ட டிகிரி செல்கிறது. வெப்பநிலை எவ்வளவு அதிகமாகிறதோ அவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறது. நாம் சதா பாசனத்தை பயன்படுத்தி 1 ஹெக்டேரில் 10 சென்டிமீட்டர் பயன்படுத்தினால் ஒரே நேரத்தில் 10 லட்சம் லிட்டர் தண்ணீரை அளித்துவிட்டோம் என்று அர்த்தம். ஒரு பூட்டை உருவாக்குவதன் மூலம் நாம் அதையே பயன்படுத்தினால் குறைந்தது 50% தண்ணீரை சேமிக்க முடியும். சரி, நாம் தண்ணீர் வழங்க வேண்டும். விவசாயிகள் என்ன செய்கிறார்கள்? நீர்ப்பாசனம் செய்கிறார்கள் என்பதால் அதை பார்த்தால் நீர்ப்பாசனம் பயன்படுத்தப்பட்டால் நாமும் அதையே சமைத்து பயன்படுத்தினால் குறைந்தது 50% தண்ணீரை சேமிக்க முடியும். இரண்டாவது, பிரதமரும் இந்த ட்ரிப் மோர் கிராப் என்று சொல்கிறார். இரண்டாவதாக இங்கே அவர் கூறுகிறார், உங்களிடம் உலர்ந்த புல் இலைகள் இருந்தால் நாம் பயிரை அதன் அடிப்படைக்கு பகுதியான செடியுடன் சேர்த்து தலைக்கூலம் செய்தால் இதனால் நீங்கள் குறைந்த தண்ணீரை பயன்படுத்துகிறீர்கள். இப்போது ஈரப்பதம் இருக்கும்போது தண்ணீரில் உள்ளவை உங்கள் ஆன்மாவில் எது இருக்கிறதோ, உயிருடன் இருக்கிறதோ அதன் செயல்படும் அதிகரிக்கிறது. இது போஷாக்கை தூண்டுவதை அதிகரிக்கிறது. ரமேஷ் அவர்களே, உங்களுடைய கேள்விக்கான பதில் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இன்னமும் பட்டியல் இருக்கின்றது. எங்களுடன் மற்றொரு விவசாயி இருக்கின்றார், உபேந்திர சிங் அவர்கள். உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேளுங்கள். கிளையில் இருந்து வரும் மாம்பழத்தில் ஜெல்லி பிரச்சனை உள்ளது. ஆனால் பாலில் மாம்பழத்தில் அந்த ஜெல்லி பிரச்சனை என்பது இல்லை. இந்த ஜெல்லி பிரச்சனையை எவ்வாறு சரி செய்வது? விவசாயிகள் பெரும்பாலும் செய்வது மாம்பழங்களை மரங்களிலேயே பழுக்க வைப்பதுதான். மாம்பழங்கள் பழுக்க மரங்களில் விடப்படுவதில்லை. மாம்பழங்களை பறிப்பதற்கு ஒரு சரியான நேரமும் இருக்குது. சிறிய பழங்கள் தோன்றும் பொழுது சுமார் 3 மாதங்களுக்கு பிறகு மாம்பழங்கள் பழுக்க வைப்பதற்கு முன்பு அவற்றை பறிக்க வேண்டும். எனவே ஜெல்லியின் பல பிரச்சனைகள் நாம் தீர்க்க முடியும். மூன்றாவதாக, மாம்பழம் வளர்ந்த 2 மாதங்களுக்கு பிறகு கால்சியம் ஸ்ப்ரேயை தெளித்தால் அது பிரச்சனையை குணப்படுத்தவும் உதவுகிறது. எங்கள் சக ஊழியர் மணிஷ் சார் எங்களிடம் கூறிய ஒரு பெரிய முக்கியத்துவம் என்னவென்றால், பேக்கிங் மூலம் ஜெல்லி பிரச்சனைகளை மிகச் சிறப்பாக தீர்க்க முடியும் என்பதை கண்டறிந்துள்ளோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அவர்களும் கூட இந்த ஜெல்லி பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பதை புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நம்புகின்றேன். குந்தன் அவர்களே, மற்றொரு கேள்வி. திறமையான வள மேலாண்மை என்று வரும்போது புத்திசாலித்தனமான மேலாண்மைக்கான சாத்தியக்கூறுகள் என்னவாக இருக்கின்றது? விவசாயம், தோட்டக்கலை ஆகியவற்றில் என்ன சாத்தியக்கூறுகளை நாம் கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் கேள்வி நன்றாக உள்ளது. ஏனென்றால் புதிய காலத்திற்கு ஏற்ப நாம் மாற்றியமைக்க வேண்டியிருக்கும். நாம் செய்து வரும் மா சாகுபடியில் புதிய நுட்பங்களை சேர்க்க வேண்டிய அவசியம் அதிகம். ஏனென்றால் நாம் பார்த்த சிறந்த விஷயம் என்னவென்றால், நாம் ஸ்மார்ட் என்று அழைப்பது போல புதிய தொழில்நுட்பத்தை சேர்த்தால், அதில் சென்சார்களை பயன்படுத்தினால் மண்ணில் எவ்வளவு ஈரப்பதம் உள்ளது என்பதை சென்சார் மூலம் சரியாக கணக்கிட்டால் நாம் நீர்ப்பாசனத்தை முறையாக நிர்வகிக்க முடியும். நாம் அதிக நீர்ப்பாசனம் செய்யவோ அல்லது குறைவான நீர்ப்பாசனம் செய்யவோ மாட்டோம். இப்போது நாம் ஒரு சென்சார் அல்லது கருவியை நிறுவியிருந்தால் அது நம் மொபைல் போனில் உள்ள ஒரு செயலியுடன் இணைக்க முடியும். அப்போது நம் விவசாய சகோதரர்கள் வீட்டில் அமர்ந்தபடியே நம் பயிர்களின் நிலை என்ன, நாம் அவற்றுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டுமா, என்னென்ன, நாம் எப்போது ஊட்டச்சத்துக்களை எதிர்பார்க்க வேண்டும், அது செய்யப்பட வேண்டும் என்றால் அதை எப்படி செய்ய வேண்டும், பிறகு யாருடன் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும். விவசாயிகளை பொறுத்தவரை ஒவ்வொரு தொழில்நுட்பமும் அவர்களின் கைகளில் கிடைக்கிறது என்றும், அவர்கள் அதை மிக எளிதாக பயன்படுத்தலாம் என்றும், அவர்களின் செலவையும் குறைக்கலாம் மற்றும் அவர்களின் வருமானத்தையும் அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. டாக்டர் குந்தன் கிஷோர் புத்திசாலித்தனமான மற்றும் சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. என் தரப்புல இருந்து இன்னும் சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். விவசாய சகோதரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆக்சுவலி நாம் இப்போதெல்லாம் செயற்கை நுண்ணறிவு பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். விவசாய சகோதரர்கள் இதை பற்றி நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பார்கள். முன்பெல்லாம் நாம் ஸ்ப்ரே செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்போதெல்லாம் நாம் ட்ரோன் தொழில்நுட்பத்தை நாம் தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம்.
பொதுவாக நாம் பார்க்கும்போது ட்ரோன் தொழில்நுட்பத்தின் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், ஒரு யூனிஃபார்ம் ஸ்ப்ரே செய்யும் நிலையில் நாம் இருக்கின்றோம். இது போன்ற சில பூச்சிகள் அல்லது நோய்கள் இருந்தால், பொதுவாக நாம் மாம்பழங்களைப் பற்றி பேசினால், பொதுவாக அவை மேல் பகுதியில் வளரக்கூடியது. அது மட்டுமல்ல, இதனால் நம்மால் சரியாக அந்த இடத்தை அடைய முடியாத நிலை இருக்கின்றது. ஆனால் இன்று நம்மிடம் உள்ள ட்ரோன் தொழில்நுட்பத்தால் நாம் இதை தெளிக்கும்போது, நாம் எளிதில் எட்டாத பூச்சிகள் மற்றும் நோய்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நாம் தெளித்து அவற்றை நாம் கொல்லலாம். அது மட்டுமல்ல, பொதுவாக நாம் அதனை குறைத்து கொள்ளவும் முடியும். ட்ரோன்களினுடைய நல்ல பயன்பாடாகவும் இது இருக்கின்றது. இப்போது விவசாயிகள் இங்கே கூடியிருக்கிறார்கள். நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு மரமும் நோயும் அல்லது பாதிக்கப்பட்டிருந்தால் அதை அடையாளம் காண்பது என்பது கடினமாக இருந்தது. ஆனால் இப்போது பார்த்தால் இந்த ட்ரோன்களில் சில புரோகிராம்கள் என்பது இருக்கின்றன. ஆகவே இந்த ட்ரோனை நாம் பறக்க விடும்போது, இதனை நாம் பயன்படுத்தும்போது, பாதிக்கப்பட்ட அந்த இடத்தில் அதை சரியாக அந்த கிருமி நீக்கம் என்பதை செய்கின்றது. எனவே ஒரு தாவரத்தை குறிவைத்து உடனடியாக ட்ரீட்மெண்ட்டை நாம் தொடங்க முடியும். அதன் மூலமாக அந்த செடியை நாம் எளிதில் காப்பாற்றவும் முடியும். இரண்டாவதாக ஒரு விஷயத்தை விவசாய சகோதரர்களுக்கு நான் நிச்சயமாக சொல்ல விரும்புகின்றேன். இன்று நமது இந்திய அரசு ட்ரோன்களை வாங்குவதற்கு ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது. விவசாய சகோதரர்களுக்கு வழங்குகின்றது. மிகப்பெரிய மானியம் வழங்குகின்றது. எந்த விவசாய சகோதரரும் ட்ரோன் வாங்க விரும்பினால் அரசாங்கம் 40% வரை மானியம் வழங்குகிறது. சில விவசாய சகோதரர்கள், அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவின் கீழ் உள்ள நமது விவசாய சகோதரர்களுக்கு அரசாங்கம் 50% மானியம் வழங்குகிறது. நம்முடன் விவசாயி இருக்கின்றார் அரவிந்த் குமார் அவர்கள். தயவுசெய்து உங்கள் கேள்வியை கேளுங்கள். மாம்பழங்களில் நல்ல பூக்கள் பூத்த பிறகு மிக குறைந்த பழங்களே விளைகின்றன. இது ஒரு பெரிய பிரச்சனை. மாம்பழத்தில் மகரந்த சேர்க்கை செயல்முறை எங்கோ குறைவாக இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். நாம் அதிகமாக பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துகிறோம் அல்லது சரியான நேரத்தில் அதை பயன்படுத்தவில்லை என்பதால் இது நிகழலாம். அந்த பூச்சிகள் மீது அதன் ஆதிக்கம் காரணமாக மகசூல் அதிகமாக இல்லை. மற்றொரு காரணம், நாம் இன்னும் அதில் பணியாற்றி வருகிறோம். பழங்கள் திடீரென வரும்பொழுது வெப்பநிலை அதிகமாக இருந்தால் இந்த முறையும் இது கவனிக்கப்பட்டதா என்று நாங்கள் ஆராய்ச்சி செய்து வருகிறோம். பின்னர் அந்த நேரத்தில் இந்த மகரந்த சேர்க்கை மிகவும் குறைகிறது. மேலும் பழங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கும். இது இந்த இரண்டு விஷயங்களுடனும் இணைக்கப்பட்டுள்ளது. நமது சூழலில் பழ உற்பத்தி குறைவதற்கு இது ஒரு பெரிய காரணமாக வருகிறது. மிகவும் சிறப்பாக சொன்னீர்கள் டாக்டர் அவர்களே. நமது கிருஷி சௌபால் நன்றாக சென்று கொண்டிருக்கின்றது. கிருஷி சௌபால் எதிர்காலத்திலும் மிகச் சிறப்பாக தொடரும். இப்போதைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம் வந்துவிட்டது.